ஸ்ரீ மகாபெரியவா பரம கருணாமூர்த்தி, நடமாடிக் கொண்டிருக்கும் தெய்வம், காருண்ய ஸ்வரூபன், உமாச்சி தாத்தா, இந்த மாதிரி பெரியவாளை எத்தனை நாமங்கள் சொல்லி நாம் கூப்பிட்டாலும் போறவே போராது, நமக்கு அது தீராது. ஏன்னா சாக்ஷாத் கைலைபதி சங்கரனா பூமியில் அவதாரம் பண்ணி நமக்கு இன்னமும் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. இப்போவும் பெரியவா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. பகவான் ஒரு நேரத்தில் ஒரு அவதாரம் எடுப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. சாக்ஷாத் சர்வேஸ்வரன் தான் பெரியவாளா அவதாரம் எடுத்திருக்கா. மகா பெரியவா மேலேயும் பெரியவாளோட அனுகிரகத்து மேலேயும் நம்ம ஆழ்ந்த நம்பிக்கை வச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். ஏன்னா அதை நடத்தி கொடுக்க போகிறது மகா பெரியவா. நம்ம மனசில் என்ன எண்ணங்கள் ஓடுறதுன்றது அவருக்கு தெரியும். பாரத தூக்கி அவர் மேலே போட்டுட்டோன்னா அவர் பார்த்துக்க போகிறார். இதை நிரூபிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பிரதோஷம் மாமாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். 64வது நாயன்மார் அப்படின்னு பெரியவாளே தன் திருவாய் மலர்ந்து பிரதோஷம் மாமாவை சொல்லியிருக்காருன்னா பாருங்கோ. அந்த அளவுக்கு பிரதோஷம் மாமா ஒரு அத்தியந்த பக்தர் பெரியவா மேலே. பிரதோஷ மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை, ஒரே திருநாமம் என்ன தெரியுமா? பெரியவா 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 பெரியவா. இந்த ஒரு திருநாமம் மட்டுமே தன் வாழ்வின் ஆதாரமாக கொண்டு வாழ்ந்தவர் பிரதோஷ மாமா. சென்னை எழும்பூரில் ஒரு முறை ஸ்ரீ மகா பெரியவாளோட ஜெயந்தி உற்சவம் அப்படின்னா அன்னைக்கு அங்கே வர்ற வேத விற்பன்னர்களை மகானோட அம்சமாகவே நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய மனசு பிரதோஷம் மாமாவுக்கு. அவளை உபச்சாரம் பண்ணுறதுல எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பிரதோஷ மாமா ரொம்ப ஸ்ரத்தையோடு உழைப்பார். ஜெயந்தி உற்சவம் 3 நாளைக்கு நடக்கும். மகா பெரியவா நட்சத்திரத்து அன்னைக்கு, அதாவது அனுஷ தினம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு ஆகியிருந்தது. அன்னைக்கு தினம் வைதிகா எல்லாருக்குமே ரொம்ப நேர்த்தியாக சாப்பாடு போடணும் அப்படின்றது நடைமுறை. இது பிரதோஷ மாமாவுக்கு சொல்லியா தரணும். முதல் நாள் ராத்திரி பிரதோஷ மாமாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துடுத்து. எல்லாருக்குமே அமுதமாக நம்ம பால் பாயசம் போடணும்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி அடுத்த நாள் காலத்தால் விடிஞ்ச அனுஷ வைபவம் இவருக்கு முதல் நாள் ராத்திரி தோன்றது அத்தனை வேத விற்பன்னர்களுக்கும் பால் பாயசம் போடணும்னு. இவ்வளோ பேருக்கும் பால் பாயசம் போடணும்னா முதல்ல அதுக்கு 100 லிட்டர் பால் தேவைப்படும். இவ்வளோ பால் தேவைப்படுமே, நம்ம முன்னேற்பாடாக யார்கிட்டையுமே சொல்லலையே, எப்படி இவ்வளவு பால் கிடைக்கும் அப்படின்லாம் பிரதோஷ மாமா யோசிக்கவே இல்லை. நேராக சமையலறை நிர்வாகிக்கிட்ட போனார். நாளைக்கு பெரியவா ஜெயந்தி, எல்லாருக்கும் பால் பாயசம் போடணும், ஏற்பாடு பண்ணிவிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டார். 100 லிட்டர் பால் தேவைப்படுற அளவுக்கு இருக்குது. சமையலறை நிர்வாகி சரி நான் பண்ணுறேன்னு எப்படி தைரியமாக சொல்லுவார்? அவருக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. இந்த சம்பவம் நடந்தது 1980வது வருஷம். பால் எவ்வளவு வேணும்னாலும் முன்கூட்டியே பணம் கட்டணும். எதுவுமே பண்ணாமல் நாளைக்கு விடிஞ்சா அனுஷ வைபவம், இப்போ வந்து பால் பாயசம் போடணும், 100 லிட்டர் பால் ரெடி பண்ணு, பால் பாயசத்துக்கு ரெடி பண்ணுன்னு பிரதோஷ மாமா சொல்கிறாளே, எப்படி பால் பாயசம் தயார் பண்ணுறது அப்படின்னு சமையல் நிர்வாகிக்கு ஒரு பயம். என்னால் பண்ண முடியாதுன்னு பிரதோஷ மாமா கிட்ட சொல்ல முடியல. அந்த ஒரு தயக்கம், தயங்கி நின்றுருந்தார். பிரதோஷ மாமா கேட்டார், என்ன பதிலையே காணோம், பால் பாயசத்துக்கு ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு பிரதோஷ மாமா திரும்ப அழுத்தமாக சொன்னார். இந்த சமையல் நிர்வாகிக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியாமல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஃபோன், ஒரு தொலைபேசி அழைப்பு. மாமாவோட உத்தரவின் பேரில் அங்கே இருக்கிற காரியஸ்தர் வந்து ஒரு ஃபோனை எடுத்தார். அந்த தொலைபேசி அழைப்பில் அந்த காரியஸ்தர் கேள்விப்பட்ட அந்த செய்தி சமையல் நிர்வாகியோட முகத்தில் ஒரு பெரிய மலர்ச்சியே கொண்டு வந்தது. மகா பெரியவாளோட எல்லையற்ற அருளும் பிரதோஷம் மாமாவோட ஆழ்ந்த பக்தியும் அந்த இடத்துல எல்லாருக்கும் வெளிப்பட்டது. சரி, அப்படி என்ன அந்த ஒரு தொலைபேசி அழைப்பில் இருந்தது அப்படின்னா, ஜோஷின்ற ஒரு வடக்கத்திய அன்பர் மகா பெரியவா கிட்ட அளவுக்கு அதிகமான அன்பு கொண்டவர். பசுக்களை வச்சு பண்ணை நடத்துகிறார் இந்த ஜோஷி.
திடீர்னு அந்த நேரம் பிரதோஷம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு பெரியவா ஜெயந்தி, 100 லிட்டர் பால் நான் அனுப்புகிறேன், அந்த பாலை நீங்கள் பிரசாதமாக ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டார். எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட செய்தி வருது பாருங்கோ. இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும்? பிரதோஷம் மாமா மனசில் நினச்ச ஒரு விஷயத்தை எங்கிருந்தோ ஒருத்தர் மூலமாக ஒரு தொலைபேசி அழைப்பாக நடத்தி அனுகிரகம் பண்ணுறார் மகா பெரியவா. பிரதோஷம் மாமா பெரியவாளோட அனுகிரகத்து மேலேயும் பெரியவா மேலேயும் வச்சிருந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் தானே இதுக்கு காரணம். பால் பாயசத்துக்கு வேண்டிய பால் கிடைச்சிடுது. இதுக்கு மேலே தொடர்ந்து என்ன நடந்திருக்கும் நம்ம சொல்லவா வேணும்? அத்தனை பேருக்கும் பால் பாயசத்தோட அறுசுவை அமுது எல்லாருக்கும் நேர்த்தியாக சாப்பாடு போட்டார் பிரதோஷம் மாமா. இதுதான் கண்மூடித்தனமான பக்தி நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுறது. பெரியவா கிட்ட நம்ம காட்ட வேண்டியது இதுதானே. என்ன நடக்கும், என்ன நடக்கணும் அப்படின்றது எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. பெரியவாளுக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் எதுக்காக நம்ம போட்டு மனசை கலங்கடிச்சுண்டு தேவையில்லாத யோசனைகளை மனசில் வளர்த்துண்டு என்னத்துக்கு கவலைப்படணும்? ஒரு நிமிஷமும் க்ஷண நேரமும் பெரியவா நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கா. நம்ம மனசில் என்ன ஓட்டங்கள் ஓடுறதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மனசு கேட்காம ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடாக அவர்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம், சொல்கிறோம். எல்லாமே நம்ம சொல்கிறதுனாலும் அவருக்கு தெரிய தான் போகிறது. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்பிக்கையோடு இருக்கணும். அவர் நம்மளை பார்த்துட்டுருக்கார், நம்ம மனசில் நினைக்கிறத அவர் கவனிச்சுட்டு இருக்கார், எதை பண்ணணுமோ அதை நம்மளுக்கு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு தேவையில்லாத கவலைகளை விட்டு தேவையில்லாத எண்ணங்களை மனசில் வளர்த்துக்காம பெரியவா பார்த்துப்பான் பாரத்தை கொண்டு அப்படியே அவர் தோளில் போட்டுருங்கோ. அது அவருடைய பாரம். அவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தும். அந்த நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு மகா பெரியவான்றது தான் அர்த்தம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.